நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செயல்களை விவரிப்பேங்கிறார். அப்போ அவருக்கு ஒரு மரண பயம் இருந்திருக்கு. நமக்கு கூட சில வேளை என்ன செய்யும், மரண பயம் வருது. எனக்கு மஞ்சக்கம்மளி சுகர் சேர்ந்து இருந்தப்ப ஒரு மரண பயம் இருந்துச்சு. 2 சேர்ந்தது எனக்கு தெரியாது. சுகர்லாம் எனக்கு இல்லை. ஆனால் நான் 15 வருஷத்துக்கு முந்தி நடந்தது சொன்னேன். ஒரு மரண பயம் வந்தது. இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஏன்னா டாக்டரு, ஏமா உங்களுக்கு நீங்கள் பிழைக்கிறது கஷ்டம்தான். காரணம் சுகரு 400 இருக்குது, அதோடு சேர்ந்து மஞ்சக்காமலை 11 இருக்குது. நீங்கள் பெட்டில் அட்மிட் பண்ணியே ஆகணும். நான் மாட்டேங்கிறேன். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பே இதை வேற சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஏசு நல்வா சுகமானே. கர்த்தர் அற்புதமாக என்ன செய்கிறாரு, அந்த மரண பயத்திலிருந்து விடுதலை கொடுத்து சுகத்தையும் கொடுத்து எனக்கு நீ ஜீவனோடு சுகத்தோடு வைத்திருக்கிறார். உங்களுக்கு கூட டாக்டர் இந்த வியாதி மரணம்னு சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடனால் மறிக்கணும்னு நினச்சிருப்பீங்க. ஐயோ நமக்கு தான் வேலை கிடைக்கல. நம்ம ஒரு ஒரு பிள்ளை ஃபோன் அடிச்சோன்னா, ஏமா நான் சாக போகிறேன், ஏப்பா லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்லை, நான் சொல்கிறேன், சாகாமல் நீ பிழைத்திருந்தே கர்த்தருடைய செயலை விவரிப்பாய். அவன் விட்டுட்டு போனால் போட்டும் போ, அவன் வேறு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போகிறா. உனக்குன்னு ஆண்டவர் நியமிச்ச வரன் இருக்காப்பா. நீ படிப்பு நேரம் காலேஜ் படிக்குது அந்த பொண்ணு, நீ படி. நீ சாகாமல் பிழைத்திருந்தே கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பாய். இன்னைக்கு அநேகர் உடனே தற்கொலை தான் பண்ணணும்னு போகிறாங்க. ஆண்டவர் அப்படிப்பட்டவங்களும் சொல்கிறார், நீ சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய கிரியைகளை விவரிப்பாய். யார் டாக்டர் கைவிடலாம், ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஒரு டாக்டர் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை கைவிட்டார், எங்கள் சொந்தக்கார பொண்ணு. அது ஐயோ எனக்கு மரண பையன் இருக்குதே, மறிச்சா நான் எங்கே போகிறேன். நான் சொன்னேன், உனக்கு கேன்சர் சரியாயிருமா? கண்டிப்பாக சரியாயிரும். ஆண்டவர் நீ சாகாமல் பிழைத்திருந்து அப்படி கிரிகளை விவரிப்ப வந்து சாட்சி சொல்லிச்சு. கேன்சர் அறிகுறியே இல்லை, கர்த்தர் சுகமாக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ எப்படிப்பட்ட கொள்ளை நோய் வந்து உங்களுக்கு மரணப்படுக்கையாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுகிறார். கடன் அடைக்க முடியலையா, உதவி செய்ய யாரும் இல்லையா, நம்ம செத்துப்போன்னு நினைக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் சாகாமல் பிழைத்திருந்து அவருடைய கிரிகளை விவரிப்பீர்கள்.